அக்னி நட்சத்திரம் துவங்கும் முடியும் தேதி, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, முழு விளக்கம். ஓம் நம சிவாய. நமது மகாடிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மகாலிங்கம் ஐயரின் அன்பான வணக்கங்கள். நேயர்களே, அக்னி நட்சத்திரம் என்ற வார்த்தையை கேட்டாலே நம்மில் பலருக்கு உள்ளுக்குள் ஒரு சின்ன பயம் வரும். ஐயோ, வெயில் கொளுத்தி எடுக்கப் போகிறதே, இந்த நேரத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாதாமே, அக்னி தோஷம் வந்துவிடுமே என்று பல குழப்பங்கள் நமக்குள் ஓடும். ஆனால் அக்னி நட்சத்திரம் என்பது உண்மையிலேயே பயப்பட வேண்டிய ஒரு காலமா? சாஸ்திரங்கள் இதை சுபகாரியங்கள் செய்ய ஏற்ற காலம் என்று ஏன் சொல்கிறது? நம் முன்னோர்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஜோதிட ரகசியமும் அறிவியல் உண்மையும் மறைந்திருக்கிறது. இன்றைய காணொளியில் 2026ஆம் ஆண்டிற்கான அக்னி நட்சத்திரம் எப்போது துவங்குகிறது, எப்போது முடிவடைகிறது, மேலும் இந்த 25 நாட்களில் நாம் செய்ய வேண்டியவை என்ன, கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது என்ன என்பது பற்றி மிக தெளிவாக முழுமையாக பார்க்க போகின்றோம். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். முதலில் அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன? இந்த ஆண்டு 2026ஆம் வருடம் அக்னி நட்சத்திரம், அதாவது கத்திரி வெயில் காலம் எப்போது வருகிறது என்பதை குறித்து கொள்ளுங்கள். மே 4 திங்கட்கிழமை தொடங்கி மே மாதம் 28 வியாழக்கிழமை வரை மொத்தம் 25 நாட்கள் நீடிக்கின்றன. திரும்பவும் கூறுகின்றேன், மே 4 திங்கட்கிழமை தொடங்கி மே 28 வியாழக்கிழமை வரை மொத்தம் 25 நாட்கள் நீடிக்கிறது. சூரியனை அடிப்படையாக வைத்தே நம்முடைய இந்து பஞ்சாங்க முறைகள் அனைத்தும் கணிக்கப்படுகின்றன. சூரிய பகவானின் அதிதேவதையான அக்னி பகவான் தன்னுடைய முழு வெப்ப கதிர்களையும் பூமியின் மீது வெளிவிடும் காலத்தை தான் நாம் அக்னி நட்சத்திர காலம் என்று கூறுகின்றோம். வருடந்தோறும் கோடை காலத்தில் சூரிய பகவான் மேஷ ராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தில் தனது பயணத்தை துவங்கி கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரம் வரை பயணிப்பார். இதில் பரணி 3ஆம் பாதத்தில் தொடங்கி கிருத்திகை வழியாக பயணிக்கும் அந்த நாட்களில்தான் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும். இதைத்தான் நாம் கத்திரி வெயில் என்றும் கூறுகின்றோம். இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அது சரி ஐயர் சார், இந்த காலத்தில் எந்தெந்த காரியங்களை செய்யலாம், எவற்றை செய்யக்கூடாது என்பதில் ஏன் இத்தனை குழப்பம் என்று. இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, இதில் உடலையும் இயற்கையும் பாதுகாக்கும் அறிவியலும் அடங்கியுள்ளது. வெயில் உச்சத்தில் இருக்கும்போது நம் உடலில் பித்தம் அதிகரிக்கும், மன அழுத்தம் கூடும், தண்ணீர் தட்டுப்பாடு வரலாம். எனவே உடலுக்கும் மனதுக்கும் அதிக சிரமம் கொடுக்கக்கூடிய, வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய செயல்களை தவிர்க்க சொல்லியிருக்கிறார்கள் நமது முன்னோர். மற்றபடி இறை வழிபாட்டிற்கும் சுப காரியங்களுக்கும் இது மிகவும் உகந்த காலம். சரி, அக்னி நட்சத்திரத்தில் கண்டிப்பாக செய்ய வேண்டியவை என்ன? அக்னி நட்சத்திரத்தில் சுப காரியங்கள் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். எந்தெந்த காரியங்களை செய்யலாம் என்று ஒரு பட்டியல் தருகின்றேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சுபகாரியங்கள், அதாவது திருமணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பெண் பார்த்தல், மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் உபநயனம் ஆகியவை செய்வதில் எந்த தவறும் இல்லை. சுப விசேஷங்களுக்கு பேச்சுவார்த்தை கூட நடத்தலாம். அதற்கான திருமண ஏற்பாடுகளையும் தாராளமாகவே செய்யலாம். புதிய முயற்சிகள், தவிர்க்க முடியாத சூழ்நிலை என்றால்
வாடகை வீட்டிற்கு குடிபோகலாம். அதேபோல திருமண மண்டபம் மற்றும் கடைகள் ஆகியவற்றிற்கான கட்டுமான பணிகளையும் நீங்கள் துவங்கலாம். வழிபாடுகள். இந்த வெயில் காலத்தில் சிவன் வழிபாடு மிகவும் விசேஷமானது. மலர்களால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் பல நன்மைகள் கிடைக்கும். தோஷ நிவர்த்தி பூஜைகள், நவகிரக சாந்தி வழிபாடுகளை செய்யலாம். அடுத்ததாக குளிர்ச்சியான அபிஷேகம். வீட்டின் அருகில் உள்ள விநாயகர் அல்லது சிவன் கோவிலில் நடக்கும் அபிஷேகத்திற்கு பால், இளநீர், பன்னீர், சந்தனம் போன்ற குளிர்ச்சி தரும் பொருட்களை வழங்குவது அக்னி தோஷத்தை நம்மிடந்து போக்கும். அடுத்ததாக அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யக்கூடாதவை என்னென்ன? சரி, எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் தெரியுமா? பூமி மற்றும் வீடு சார்ந்தவை, அதாவது சொந்த வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வது, புதிய வீடு கட்ட அஸ்திவாரம் பூமி பூஜை போடுவது, வாசற்கால் வைப்பது, கிணறு வெட்டுவது, கூரை அல்லது ஓடு மேய்வது கூடாது. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? வெயில் காலத்தில் சிமெண்ட் மற்றும் சுவருக்கு நீர் ஊற்றினால் அது சீக்கிரம் ஆவியாகிவிடும். இதனால் கட்டடம் உறுதி பெறாது என்ற அறிவியல்தான் காரணம். அடுத்ததாக சுப காரிய தடைகள். குழந்தைகளுக்கு காது குத்தி மொட்டை அடித்தல் கூடாது. என்ன காரணம்? கடுமையான வெயிலில் மொட்டை அடித்தாலோ அல்லது காது குத்தினாலோ வியர்வையினால் சீழ் பிடித்து இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு உள்ளது. மேலும் தீட்சை வாங்குதல், கோவில் சார்ந்த கட்டுமான பணிகள் செய்வது, பந்தக்கால் நடுவது ஆகியவை கண்டிப்பாக செய்தல் கூடாது. அடுத்ததாக பயணம் மற்றும் பணம். வெளிநாட்டு பயணங்கள், நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதேபோல இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் புதியதாக கடன் கொடுப்பதும் கூடாது. இயற்கை சார்ந்தவை. மரங்களை வெட்டுவதும் கூடாது. புதிதாக செடிகளை நடுவதும் கூடவே கூடாது. விவசாய விதைப்பு வேலைகளை தயவு செய்து தவிர்த்திட வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? வெயிலில் விதைகள் முளைக்காது, நட்ட செடியும் கருகிவிடும் என்பதே காரணம். அடுத்ததாக ஆரோக்கியம் மற்றும் தான தர்மங்கள். அக்னி நட்சத்திர காலம் என்பது இயற்கையின் உக்கிரமான காலம். இந்த வெப்பமான பருவத்தில் நம் உடலையும் மனதையும் பாதுகாக்க சிறந்த கவனம் தேவை. தினமும் அதிக அளவில் தண்ணீர், இளநீர் மற்றும் நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள், காய்கறிகள் ஆகியவற்றை உணவில் சேர்த்துக்கொள்ளவும். காரம், புளிப்பு, மசாலா அதிக உணவுகளை தவிர்க்கவும். விரதம் இருப்பவர்கள் இந்த காலத்தில் அதிகமாகவே தண்ணீர் குடித்தல் வேண்டும். இந்த காலத்தில் தண்ணீர் பந்தல் அமைப்பது மாபெரும் புண்ணியம். தண்ணீர், நீர்மோர், விசிறி, குடை, செருப்பு போன்றவற்றை தானமாக வழங்குவது மிகுந்த நன்மை தரும். அதேபோல கோவில்களுக்கு எலுமிச்சை, தயிர் ஆகியவற்றை தானமாக வழங்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக வீடுகள் அருகிலும் மொட்டை மாடியிலும் மற்ற உயிரினங்களான பறவைகள் மற்றும் வாயில்லா ஜீவன்களுக்கு தண்ணீர் வையுங்கள். சிவனுக்கான சிறிய சிறிய அர்ப்பணிப்புகளும் மற்ற உயிர்களுக்காக செய்யும் இந்த சிறு தானங்களுமே நம்மை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நலம் பெறச் செய்யும். நேயர்களே, இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இயற்கையின் கடுமையான வெப்பத்தை சமாளிக்க நாம் இந்த
எளிமையான பழக்கங்களை மேற்கொள்வது அவசியம். சரியான பழக்க வழக்கங்களை பின்பற்றினால் இந்த வெயில் காலத்தையும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் நம்மால் கடக்க முடியும். இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். இது மற்றவர்களுக்கும் பயன்பட இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய என்று பதிவிடுங்கள். ஓம் நம சிவாய வாழ்க, வாழ்க வளமுடன் நலமுடன். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லோர். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.